செயின்ட் கேத்ரின் லெபோர் பிரான்ஸ் நாட்டோட பர்கண்டிங்கிற பகுதியில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. 11 குழந்தைகள்ல 9வது மகளா 1806ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. 9வது வயசுல தாய் இறந்து போயிருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே அன்னை மரியாள் கிட்ட அன்பு பக்தியும் கொண்டவரா வளர்ந்திருக்காங்க. 1830ஆம் ஆண்டு கேத்ரின் தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்டிருக்கு. கேத்ரின் எழுந்து பார்க்கிறப்போ அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்காங்க. கடவுள் ஒரு முக்கியமான பணிக்கு உன்னை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு அன்னை மரியாள் கேத்ரின் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே வருஷம் மறுபடியும் அன்னை மரியாள் கேத்ரினுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அதுல இந்த காட்சியில நீ கண்டதை ஒரு பதக்கமா செஞ்சு கழுத்துல அணிய சொல்லியிருக்காங்க. இந்த பதக்கத்தை அணியறவங்க கடவுளுக்கு ஏற்றவாறு வாழ்வாங்க அப்படின்னும் பாவ வாழ்க்கையிலிருந்து முழுவதுமா விடுபடுவாங்க அப்படின்னும் அன்னை மரியாள் அறிவிச்சிருக்காங்க. அன்னை மரியாள் சொன்ன மாதிரியே இந்த பதக்கத்தை அணிஞ்ச பல பேருக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. கேத்ரின் எதிர்காலத்துல நடக்க இருந்த பல விஷயங்களை முன்னறிவிச்சிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் நடந்திருக்கு. இறுதியா 1876ல இறந்து போயிருக்காங்க கேத்ரின். கேத்ரினோட அழியாத திருவுடல் பாரிஸ் நாட்டோட ரியோ டூபக் அப்படிங்கிற இடத்துல அற்புத பதக்க அன்னை சிற்றாலயத்துல பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. 1933ல திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்களால அருளாளராகவும் 1947ல திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களால புனிதராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க செயின்ட் கேத்ரின் லெபோர்.